வந்து பிடிபிஆர்டியோட நியமன தேர்வை வந்து எழுதியிருக்கோம். எங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. எங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு 8 மாசம் முடிஞ்சு போச்சு. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு வந்து பணி நியமனம் வழங்கல. இன்னும் என்ன காரணத்துக்காக பணி நியமனம் வழங்கலன்னு கேட்டாக்கா, வழக்கு இருக்கு, உங்களுக்கு தடையாணை கொடுத்திருக்காங்க, அதனால வழங்கலன்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன வழக்கு என்ன தடையாணைன்றது புரியல. கோர்ட்ல லைவ் லிங்க்ல போய் நாங்க கேஸ பார்த்தாலும் எங்களுக்கு அது 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் எங்க கேஸ் வந்து வாதாடுறாங்க. அதுல எங்களுக்கு என்ன புரியல. எங்களுக்கு முதல்ல வந்து இந்த 2% கேஸுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்னே எங்களுக்கு புரியல. அது 50% வந்து ப்ரொமோஷன்ல கொடுக்கணும், 50% வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல கொடுக்கணும். அந்த 50% ப்ரொமோஷன்ல வந்து 48+2 பிரிச்சிருக்காங்க. 48% ப்ரொமோஷன் வந்து ஆக்சுவலா வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. அந்த கேஸ்னால வந்து இந்த 2% ப்ரொமோஷன் கொடுக்காம இருக்காங்க. ஆனா எங்களோட 50% நியமன தேர்வு வந்து எழுதுனதுல பிடிபிஆர்டில டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல எடுத்ததுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சார். இதுக்காக எதுக்கு எங்களை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு புரியல. இப்ப இந்த 8 மாத காலமா நாங்க எங்க ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். நாங்க வந்து சிவிக்கு வரும்போதே ஸ்கூல்ல வந்து நாங்க ஒர்க் பண்ண ஸ்கூல் வந்து சர்டிபிகேட் வாங்குறதுனால எங்களை அப்பவே வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சரி, வேற ஸ்கூல்ல ஜாபுக்கு போலான்னு பார்த்தாக்கா அந்த ஸ்கூல்லயும் வந்து நீங்க எப்ப வேணாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு போயிடுவீங்க, உங்களுக்கெல்லாம் நாங்க வேலை கொடுக்க முடியாது, நடுவில் போயிட்டு நாங்க வேற எந்த டீச்சரையும் தேட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களால வந்து கடன் வாங்கி இப்ப கடன் கூட வாங்க முடியாத நிலைமையில நாங்க எல்லாருமே வந்து குளத்து வேலைக்கும் கூலி வேலைக்கும் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள பாதி பேர் வந்து ஹோட்டல்லையும் டீ கடையிலயும் வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறாங்க சார். இது எங்கள்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து எங்களை பார்த்தாங்கன்னாக்கா அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த ஸ்டூடெண்டோட மனசுல வந்து என்ன பதியுங்க சார்? படிச்சா இந்த வேலைக்கு தான் போனா, இதுக்கு நம்ம படிக்காமலே இருக்கலாம்ன்றது தோணாதா? இது வந்து ஏன் இந்த அரசாங்கத்துக்கு புரியலன்னு எங்களுக்கு புரியலைங்க சார். நிறைய திட்டங்களை வந்து முதலமைச்சர் செயல்படுத்துறாரு. உண்மையிலேயே எங்களுக்கு அதெல்லாம் கேட்கும் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவர் மறந்துட்டாரு. நம்ம ஸ்கூல்ல வந்து கரும்பலகை இல்லைனாலும் வந்து கிளாஸ் நடக்கும், கல்வி பயில முடியும். ஏன் வகுப்பறை இல்லைனாலும் கல்வி பயில முடியும். ஏன் புக்கே இல்லாம கூட வந்து நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஆனா ஸ்டூடெண்ட் டீச்சர் இல்லாம கிளாஸ் எடுக்க முடியுமாங்க சார்? நீங்க 1000 திட்டங்களை வந்து செயல்படுத்தினாலும் டீச்சர்ஸ் இல்லாம அந்த ஸ்டூடெண்ட் என்ன சார் பண்ண முடியும்? அதனால நாங்க முதலமைச்சர்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒண்ணுதாங்க சார். நாங்க வந்து எங்களுக்கு வந்து மக்களை கொண்டு அரசை காப்பாத்தின பல்வான் தேவல் எங்களுக்கு வேண்டாம். மக்களையும் காப்பாத்தி அரசாங்கத்தையும் காப்பாத்தின பாகுபலி தான் எங்களுக்கு வேணும். நாங்க வந்து எங்க சிஎம் சாரை வந்து பாகுபலியா பாக்குறோம். எங்களுக்கு வந்து உடனே அவர் வந்து எங்களுக்காக தடையாணையை உடைச்சு வழக்கு முடிச்சு எங்களுக்கு உடனே கலந்தாய்வு நடத்தி படை நியமனத்தை வழங்கணும்னு அவரை இருக்கணும் கூட்டி கேட்டுக்கிறோம் சார்.